வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:22. ஜொமேட்டோ லாகின் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. டெலிவரி பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் தான், 3.9 கிலோமீட்ரு, சாரி 4 கிலோமீட்டர் தான், 11 நிமிஷம் காட்டுது. இன்றைக்குமா டிராஃபிக்கு? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, இன்றைக்குமே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. ஸ்விக்கி தான் லாகின் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். பட் வந்து இன்றைக்கி வந்து சர்ஜ் ஒன்றும் பெருசாக அவனுங்க போடலை. அதனால தான் சரி ஜொமேட்டோவே லாகின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸ்விக்கியாக ஜொமேட்டோவான்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஃப்ராடு தான். ஜொமேட்டோ விட ஸ்விக்கி கொஞ்சம் நியாயமாக இருப்பான். பட்டு ஒரு சில நேரத்தில் அவனுமே கொஞ்சம் ஃப்ராடுலாம் பண்ணுவான். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்மளை வந்து வேலை பார்க்க சொல்லுது, நம்ம தான் வேலை பார்க்குறோம் வாண்டடாக போய். அதனால் அவங்க சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற ஏமாத்துறது மீன்ஸ் பே அவுட்டை வந்து கம்மியாக கொடுப்பானுங்க, அவ்வளோதான். தவிர மற்றபடி பெருசாலாம் அவனை ஏமாற்ற முடியாது. நமக்கு விருப்பம் தான் ஒர்க் பண்ண போகிறோம், இல்லைன்னா சும்மா இருக்க போகிறோம், அவ்வளோதான். நான் இப்போ சும்மா இருந்தேன், சரி போர் அடிக்குது அப்படியே வ்ளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்தேன். சும்மா வண்டியில் பெட்ரோல் போட்டு சுற்றுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அண்ணன் நம்ம தலைவர் வந்து டிடிஎஃப் வாசன் அண்ணனும் இல்லை. அப்படிதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டே டைமை வந்து ஒரே சொடக்கில் வந்து நைட் டைமாக எப்படி மாற்றுதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 3. இது வந்து சாயங்காலம் 7 மணிக்காக ஒரே சொடக்கில் மாற்றிக்காங்க. பார்த்தீங்களா எப்படி தெரியுமா? இப்படி தான் பார்த்தீங்களா, நைட் மோடுக்கு மாறியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மேட்ரு. இப்படி ஒரு சொடக்கு போட்டு விட்டிங்கன்னா போதும், டே மூட்லேருந்து நைட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சக்தியை வந்து நான் என் கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்கேன். இதனால் அதை வந்து யார்கிட்டையுமே காட்டாமல் இருந்தேன். முறையாக அவங்கக்கிட்ட இதை காட்டுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால் காட்டிட்டேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:25 ஆச்சு. ஒரு சொடக்க போட்டோன்னே 4 மணி நேரம் எப்படி கிராஸ் ஆனிச்சுனே தெரில, பாஸ் ஆனிச்சுனே தெரில. இதெல்லாம் கற்றுக்குங்க. இதெல்லாம் எப்படின்னு நான் வந்து சீக்கிரமாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக நம்ம சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதனால் பேசிக்கிட்டே நான் மேப்பை தப்பாக போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜொமேட்டோ மேம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். வர ஜொமேட்டோ வந்து இதுக்கப்புறம் ஜொமேட்டோ ஓட்டுறதே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா பே அவுட்லாம் அப்படின்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டாக கொடுக்குறான். நான் சொல்லலை ஃப்ராடுன்னு, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்ரு பிக்கப்பு, 3.5 கிலோமீட்டர் ட்ராப்பு 35 ரூபாய் 33 ரூபாய் கொடுக்குறானுங்க. இதே வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆர்டருக்கு வந்து 45 ரூபா கிட்ட வரும். பிக்கப்பு தூரம் போட்டு ட்ராப்பை இப்படி போட்டு அமௌண்ட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரில. அது அவனுக்கு தான் இந்த சிஓ பார்த்துட்டீங்களா என்னான்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க. இப்போல்லாம் இருந்தால் எவனோ ஜொமேட்டோ ஓட்ட மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். நம்மளே டைம் பாஸ் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நான்கின் எக்ஸ்பிரஸ். ஆர்டர் இன்னும் வந்து ரெடி ஆகலை. கஸ்டமர் வந்து 30 ரூபா டிப்ஸ் வேறு போட்டிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் அக்கா நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 1 ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர் 30 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ பையா. என்னங்க இது 3.7 கிலோமீட்டர் வந்து 14 நிமிஷம் காட்டுது. எங்கே டிராஃபிக்காக இருக்குது? ஹோலி ஷிட், நம்ம போகிற வழி தான் டிராஃபிக்காக இருக்குது. இங்கே இவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஜொமேட்டோ ஓட்டுறது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயந்தான். ஓட்டவும் கூடாது, வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக ஸ்விக்கி ஓட்டலாம், ரேப்பிடோ ஓட்டலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. எதாக இருந்தாலும் பிரயோஜனமாக பண்ணும்ல. நம்ம டுக்காட்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் 50 கூட தராது. இதை வச்சு இவன் கொடுக்குற பே ஓட்டலாம் ஓட்டணும் வைங்க, நம்ம தான் கை காசு போட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போகணும். டுக்காட்டி மைலேஜே 50 தான் தரும். அதனால் என்னடா இது மழை வேறு தூங்குது, அதனால் இதுக்கப்புறம் ஸ்விக்கி வெட்டிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதை பண்ண முடியாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது என்ன சேலஞ்சுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது மாதிரி இப்போ நான் இருக்கிறது வந்து ஹைதராபாத்தில் தானே இருக்கேன். இங்கே வந்து தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. தமிழ் வந்து மேபி சில பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. இந்த விலாகும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ்லே பேசணும். ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட வரக்கூடாது அந்த விலாகில். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் தமிழில் தான் பேசணும். ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு வாங்கும்போது தமிழில் தான் பேசி வாங்கணும். அது கொஞ்சம் ஃபன்னாக போகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி பண்ண முடியாது, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். எனக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும். இதில் வந்து நான் அதை பிரேக் பண்ணேன்னா எனக்கே நானே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நான் பிரேக் பண்ணி நான் பேசுகிற ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுக்கும் ஒவ்வொரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து போட்டுடுறேன். நான் எத்தனை இங்கிலீஷ் வேர்டு பேசுகிறேனோ அத்தனை இங்கிலீஷ் வேர்டு அத்தனை பாக்கெட்டு பிஸ்கெட் வாங்கி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் டாக்ஸும் வந்து போட்டு அதையும் வந்து வீடியோ போடணுன்னு அவசியம் இல்லை. மேபி நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். நான் வேணால் போடுறேன், அதையும் வந்து வீடியோவாக போட்டுடுறேன். இது வந்து ஒரு நல்ல சேலஞ்ச். நம்ம சப்போஸ் நானே அதில் வந்து பேசிட்டேனாலும் என்னால் அந்த நாய்க்குட்டிங்களாவது சாப்பிட்டுமே. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் அந்த நாய்க்குட்டிக்கெலாம் வந்து எங்கடா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக கூட எனக்குலாம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு சம்பவம்லாம் நடந்தது. அதெல்லாம் நான் சொல்லலாம், வேணாம் விடுங்க, பார்த்துக்கலாம். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்குது. எப்போவுமே இங்கே அப்படி தாங்க இருக்க போங்க. ஆனால் ஹைதராபாத் நல்லாயிருக்கு எனக்கு. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர்லேயும் இருந்தேன். கோயம்புத்தூர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே கோயம்புத்தூரை விட்டு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஒரு சில காரணத்தினால அங்கேருந்து வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹைதராபாத் வந்து கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டில் கோயம்புத்தூரில் எப்படி நல்ல குளிராக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர்லாம் பயங்கரமாக குளிராக இருக்கும். அதுக்குன்னு ஊட்டி கொடைக்கானலை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நான் சொல்கிறது கோயம்புத்தூர் மட்டும் தான் பேசுகிறேன். இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோவில் வந்து சார்ஜ் சீக்கிரமாக இறங்கி போயிடுது. அது மேபி இந்த மெமரி கார்டு வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, ஜிபி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி சீக்கிரமாக இறங்குதா, இல்லை பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. யாராவது கோப்ரோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அதை எல்லாம் மெமரி கார்டை தான் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த vlogல வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து இப்போ வந்து நான் பேசுகிறதுலாம் மைக் இல்லாமல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சூன் ஒரு மைக்கை வாங்கி இதுக்கப்புறம் பக்காவாக நம்ம vlog-ஐ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். மைக்கை வச்சு நான் பேசணும்னா இந்த மாதிரி நாய்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக கேட்கும். இந்த வண்டி சவுண்ட்லாம் அதிகமாக உங்களுக்கு கேட்காது. கண்டிப்பாக பைக் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த vlog வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம். பார்த்து நம்ம சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைதராபாத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எங்கே பாரு 7. ஆனால் நம்ம பார்க்குற இடம்லாம் நமக்கு இந்த பிடிச்ச நம்பரு அப்படிலாம் தெரியுது. வாழ்க்கையில் தான் எதுவும் பாசிட்டிவ் நடக்க மாட்டேங்குது. சூன் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நமக்கு எப்போ ஆண்டவன் அது கொடுக்குறானோ அப்போ தான் அது கிடைக்கும். நம்மளாக அதை வந்து கேட்டு எடுத்துக்க முடியாது. ஒன்று கிடைக்கணும்னா அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. கெட்டப்பட ஏமனு வந்தா எட்டி மீதிக்கு வராலே வராலே மைண்ட் ஸ்பேஸு ரோட்டுக்குள்ளே நானும் தானே போடுறேன். புகைப்பிடிக்கிறதே தப்பு. அதை வந்து வண்டியில் போகும்போது புகைப்பிடிச்சிட்டு போகிறாரு இந்த அண்ணன். என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் எவனும் இதை கேட்கவும் மாட்டானுங்க. போலீஸ்காரன் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்களோ தெரில. மேபி ஏதாவது ஃபைன் போடலாம் வாய்ப்பு இருக்குது. வண்டி நம்பர் பிளேட் கூட கிடையாது.
டோன்ட் ஸ்மோக் ப்ரோ ஒயில் ஆன் ரோட். இது வந்து மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பப்ளிக் நியூஸஸ்ங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது சிகரெட் பிடிக்கிறது அது அவரோட இஷ்டம், அதை வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு இடத்துல நின்று பிடிக்கலாம். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ஊதி தள்ளிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப தவறான செயல். இந்த மாதிரி டீ ரோட்லலாம் அதை கொஞ்சம் பாதிக்கும்னு நினைக்கிறேன். Once upon a time I am like the ghost. இப்போ வந்து ஜோக்கராக வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. கோஸ்ட்டுக்கும் ஜோக்கருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, அதை நீங்களே கண்டுபிடிச்சிங்க. இஃப் யூ நோ யூ நோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் வந்து இப்போ டெலிவரி பண்ணோம். ஆனால் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரில. நான் போகிற கிலோமீட்டருக்கெலாம் அவனுங்க காசு கொடுத்துட்றானுங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இத்தனை கிலோமீட்டர் தாண்டி அந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்களே, அந்த ஃபுட்டு என்னத்துக்கு ஆகும்? ஃபுட்டாக போகுமா? இவருங்க 18 கிலோமீட்ரு 167 ரூபா. என்ன அப்படி ஆர்டர் போடுறாங்க? கேக்கு வேறு. இந்த கேக்கை வந்து 18 கிலோமீட்டர் நான் எடுத்துகிட்டு போகணும். போகலாமா வேணாமா? போனால் ஒரு ரிட்டன் ஆர்டர்லாம் சேர்த்து ஒரு 190 ரூபா கிடைக்கும். ஆனால் எங்கே போட்டிருக்காங்கன்னே தெரியலையே. சரி பார்ப்போம். 18 கிலோமீட்டர் 30லே போகணுமாம்மா. டேய் யாரா நீங்களாம்? மனசாட்சியே இல்லாதவங்க. ஆக்சுவலி இதை டினேல் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு பண்ணலாம் பார்ப்போம். போயிட்டு என்ன கேட்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், எந்த ஏரியான்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்துட்டு வேணால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அவுட்டராக இருந்துச்சுன்னா வேணாம். போயிட்டு அந்த 18 கிலோமீட்டரில் ஒரு 10 கிலோமீட்டர் எப்படியும் சும்மா வர மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படி போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதனால் லொக்கேஷன், டெலிவரி லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்துட்டு சிட்டிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா போகலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். கைஸ் இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அவுட்ரு அப்படி அவுட்ரு. நானே ஆல்ரெடி கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கேன். இதுலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர்னால் நான் அதை போயிட்டு ரிட்டன் வரதுக்கு 1.25 மணி நேரம் ஆகிடும். ஒன்றுமே இல்லாமல் திரும்பி 19 கிலோமீட்டர் சும்மா ஒன்றும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த சைட்லாம் ஒரு கடையும் கிடையாது, அதுவும் நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஆர்டர் வந்து நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன். அதுவும் கேக்கு வேறு, நமக்கு அந்த அளவுக்கு பொறுமைலாம் இருக்காது. 30லேலாம் போகணும் அப்படின்னா சாதாரணமாக கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் 30 போக மாட்டோம், 50-60 போகணும்னு வச்சிங்களேன். இது வந்து வேணாம், அதனால் ரிஜெக்ட் பண்ண போகிறேன். ஆஃப்லைனா வர்றான். திரும்பி ஆன்லைன் ஆக்கி போகிறோம், அவ்வளோதான். கைஸ் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 கிட்ட ஆகுது. அந்த ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ண லாங்குன்னு போட்டாங்கன்னு போட்டு அதுக்கப்புறமா லாங்காக போட்டு செய்கிறாங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 ஆர்டர் தான். இதை முடித்தா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணன் நடந்து போயிட்டுருக்காரு, செம்மையாக நடந்து போயிட்டுருக்காரு. அண்ணன் ஃபுல் போதில் இருப்பார் போல், நிற்கிறாரு நடக்கிறாரு. அங்கே பாருங்க, தாம் தகிற தூம் தகிற தூம் தகிற தம் தகிற. ஆக்சுவலி அவர் தான் உண்மையாகவே ஜாலியாக தான் இருக்கார். அவர் இவரை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் எக்ஸாம்பிள் சொல்லலை. அந்த ஆண்டிலாம் பயந்து போகிறாங்க. சூப்பர்லையா, இந்த அளவுக்கு எது தான் குடிக்கிறாங்களோ தெரில, மறக்கவே முடியாத அளவுக்கு. ஒன்றும் சொல்கிற மாதிரி. ஹைதராபாத்தில் வந்து இந்த கேஎஸ் பேக்கர்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை. நிறையா இடத்துல பிரான்ச் வச்சுருக்காங்க.
நானும் கூட मैम 0909 Zomato बटर चिकन रोल चिकन हॉट डॉग हाँ ओके ஜொமேட்டோ பொட்டை பொறுக்கி காமாருங்க பொட்டை பொறுக்கி அவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 ஆர்டர் இருக்குது அதை அப்படியே ரூம் பக்கம் போடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே ரூம்லேருந்து ஆப்போசிட்டில் போட்டு வைக்கிறாரு. இப்போ அண்ணன் ஏன் இந்த புல்லட் வச்சுட்டு இப்போ ஸ்லோவாக போகிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 பொண்ணுங்க போயிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. நானும் அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். அங்கே வருங்க போவார் வருவார் அங்கேருந்து சீன் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அவர். அந்த பொண்ணுங்களும் திரும்பி அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பைக் இருக்கா, அவர் சீன் போகிறாரு. நானும் தான் டுக்காட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் போயிட்டு சீன் போடுவா எதுக்கு? அங்கே ஃபோனில் ஒன்றுமே இல்லை, பிளாக்காக தான் இருக்குது. ஆனால் ஃபோன் பார்க்குற வர மாதிரி சீன் போட்டுட்டு வந்துருக்காரு. வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். ஃபோனை லாக் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டீங்களா இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவன் பேசுறதெல்லாம் ஒன்றும் கேட்குமா கேட்காதான்னு சொல்லி இந்த 3 பொண்ணுங்கள்ட்ட சீன் போடுறது தான் இப்படி போயிட்டுருக்காரு வேறு. சரி, பேக் டு மை நம்ம ஹெல்மெட் இல்லாமல் ட்ரிபிள்ஸ் போடுறது வந்து ரொம்ப ராங். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதே மாதிரி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரூம் பக்கம் ஏதாவது போடுவாங்க பார்த்தா. ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த 2 ஆர்டர் முடித்தா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அது இல்லாமல் நான் 2 ஆர்டர் முடிக்க முடிஞ்சிருக்கு. அதையே நான் ஒழுங்காக பார்க்காம தற்கூர் மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதுக்காக நீங்கள் மன்னிச்சுடுங்க. இந்த ஒரு ஆர்டர் இருக்குது. இது இல்லாமல் இப்போ இன்னொரு ஆர்டர் பார்த்தா தான் நான் ரூமில் போய் படுத்து தூங்க முடியும். இல்லைனா இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு இன்சென்டிவ் வராமல் போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆகாது. தவிர அதுதான் மேட்ரு. இப்போ நான் டெலிவரி பண்ண போகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும். அவன் திரும்பி ஏதாவது ஆர்டர் போட்டு ரூம் பக்கம் அனுப்பிச்சா சந்தோஷமாக போயிடுவேன். இல்லைன்னா இருக்கவே இருக்கிற ரேப்பிடோ ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதான். நல்லா பசியில் இருக்குது. இப்படி ஒரு அழகான ரோட்டை கட்டி வச்சுட்டு ட்ரைவ் ஸ்லோவெல்லாம் எப்படா போக முடியும்? ஹைதராபாத்தில் வேகமாக போகிறதே பெரிய விஷயம். இங்கே வந்துட்டு ட்ரைவ் ஸ்லோலேருந்து ஜொமேட்டோ. ஆக்சுவலி ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரோடு. எப்போயுமே 2 பக்கமும் சும்மா ஜில்லுன்னு காற்று அடிக்கும். ரோடும் டிராஃபிக்கும் பெருசாக இருக்காது. ரோடு சும்மா தக்கன்னு இருக்கும். ஆக்சிலேட்டரே கொடுக்க வேணாம், அதுவாக போயிட்டுருக்கும். வண்டி தானாக போகும். அந்த மாதிரியான ரோடு இது. நல்லாயிருக்கும். நைட்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ஓரமாக நின்று கப்புள்ஸ் உட்காந்துருப்பாங்க. அதை வந்து இக்னோர் பண்ணிங்க. நீங்கள் சிங்கிளாக கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா வந்து ஜாலியாக நீங்களும் சேர்ந்து அவங்க கூட உட்காரலாம். இல்லைனா சிங்கிளாக இருந்தீங்கன்னா இக்னோர் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வேறு இல்லை. கைஸ், அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர் ஒன்று போட்டிருக்கான். 2 இடத்துல டெலிவரி. அதில் ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி போல். நான் இங்கே ஒரு ஆர்டர் டெலிவரி கொடுக்க வந்தேன். இங்கே ஒரு குரூப் வந்து சொக்கா இல்லாமல் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோட்டில் ஸ்பீக்கர்லாம் தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க. என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்கன்னு தெரில. ஸ்பீக்கர்லாம் தலையில் சுற்றிட்டு இருக்காங்க. நீ என்னடா சொக்கா இல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரி நாடகம் நடத்துகிறானுங்க. Go thinking he is Surya, Varnamayaran Surya. ஜாலியாக இருக்காங்க பசங்க. ஸ்டார் ஹோம்ஸ் கிராண்ட் ஹாஸ்டல் அண்ட் பிஜி. என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்கன்னு தெரில. மேபி சனிக்கிழமை நைட்னால இப்படி இருக்கா, இல்லை ஏதாவது சந்தோஷமாக இருக்காங்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஜாலியாக இருக்காங்க. எங்கிட்டு போகிறாங்க இப்போ
நான் சொன்னல அந்த ரோடு வந்து எனக்கு பிடிச்ச ரோடுன்னு, அதே மாதிரி அந்த ரோடு மட்டும் தான் பிடிக்கும். இந்த ஏரியா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இங்கேருந்து வந்து வெளில போகிறதுக்கு ஆர்டரே போட மாட்டானுங்க, திருப்பி இதுக்குள்ளே தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அது வந்து ஜொமேட்டோட அல்காரிதமா இல்லை ஸ்விக்கியாக இருந்தாலும் அப்படி தான் ஆகுது. இங்கே ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தால் திருப்பி உள்ளே தான் போட்டுட்ருப்பாங்க, தவிர இங்கேருந்து வெளில விட்டு போகிறதுக்கு வழியே பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல அவ்வளோவா கடைலாம் அதிகமாக இருக்காது. வெளில போயிட்டு திரும்பி உள்ளே எடுத்துருவோண்ணா. வாங்க அண்ணா, நேராக அப்படியே வாங்க. வெளில போயிட்டு திரும்பி உள்ளே எடுத்துகிட்டு வரணும், அதுதான் மேட்ரு. கவுளிப்புடி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நம்ம சொன்னதை நம்ம வீடியோ வந்து பார்த்துருப்பாங்க. இப்போலாம் நைட்டு 12 மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிடுங்கன்னு. அதனாலே கரெக்டாக 12 மணிக்கு மேலே பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு விட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரும்போது மணி 1:45 ஆகிடுச்சு. யார் வண்டியை ரோட்டில் இந்த சைடில் தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. கேட்போமா என்ன பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு கேட்போம். क्या हो गया? पेट्रोल होगा बेटो रैपिडो ये? हाँ रैपिडो का। ओ अरे यार बेटो बेटो टो करेगा बेटो। हाँ हाँ बेटो आप ड्राइव काम कर रहे हैं? हाँ हम भी काम कर रहे हैं। एक मिनट इधर में भैया, इधर का आओ, साइड में आओ, लेफ्ट साइड में आओ, लेफ्ट साइड में आओ। इधर ही है ना पेट्रोल। ओ हाँ ओके 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 भैया। कैमरा रखो, काम करता तू? हाँ हम ड्राइव काम करेगा, रैपिडो काम करेगा। ड्राइव भी करता? अभी ड्राइव आज में नहीं कर दिया। आओ तुम आओ। एक मिनट गियर चेंज करेगा। हाँ इधर का साइड नहीं है भैया, इधर ओनली है। एक साइड में जाएगा ना मिलेगा। हाँ इधर का है। इधर का भैया, इधर का साइड जाओ, लेफ्ट साइड में से राइट साइड में जाओ। ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓடிட்டுருக்காரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அவர். எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறது தான், ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி அதுதான் பண்ணிட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 10-15 போலீஸ்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. சரி நான் போலீஸாக பிடிச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அப்படியே சரி நம்ம ஜொமேட்டோ தானே ஓட்டுறோம், மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தேன். பட் பார்த்தா ஏதோ ஒரு சம்திங் ஆக்சிடெண்ட்டா இல்லை வேறு ஏதாவது மர்டர் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஆள் வந்து நல்லா கொஞ்சம் பாடியாக இருக்காங்க, அவங்கள வந்து ஏதோ போர்வை போட்டு மூடிட்டு இருப்பாங்க. பாவம் என்னன்னு தெரில, என்ன ஆச்சுன்னே தெரில. ஆம்புலன்ஸ் இப்போ தான் வந்திருக்கு போல். இந்த இங்கே தான் என்னன்னு பார்ப்போம். ஆக்சிடெண்ட் தான் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் போல இறந்து போயிட்டார். क्या ना ऑर्डर है क्या? ऑर्डर नहीं है, हम ऐसे ये क्या एक्सीडेंट है?
நான் ஏன் அந்த காட்டிலலாம் வேணாம், அது ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோட்லலாம் போகும்போது பார்த்து கவனமாக போகணுங்க. அதாங்க நம்ம நம்ம மேக்ஸிமம் 100க்கு 150% வந்து கரெக்டாக போய்க்கணும். ஆப்போசிட்டில் வரவன் ராங்காக வந்தாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறது தான் பார்க்கணும். அதில் சின்ன அடியோட இவங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னே தெரியல. மேபி ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களா என்ன எதுவும் புரியல. ஆனால் ஆள் இறந்துட்டாப்புல. நான் போகும்போது பார்த்துட்டு போனேன். பிக்கப்பே பார்த்தீங்கன்னா 5-7 கிலோமீட்டர் இல்லை. இதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டணும்னு வச்சிங்களேன், இந்த வண்டியே என்னை அசிங்கமாக கேட்கும். ஏன்னா 7 மணிலேருந்து கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன், கேப்பே விடாமல். பாவம், வண்டியும் பாவம், நம்ம டுக்காட்டி வந்து ரொம்ப பாவம். அதனால் அதை கொண்டு போய் பத்திரமா வீட்டுக்கு நிப்பாட்டிட்டு ஜொமேட்டோக்காரனா அடித்து விரட்டி விட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, 13% வந்துடுச்சு. ஜொமேட்டோவில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 16% மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா சார்ஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி போயிடும். ஆனால் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா கடைசி 1% இருக்க வரைக்கும் அடிச்சு தொங்கெடுப்பானுங்க. அதுதான் ஸ்விக்கி. ஜொமேட்டோவில் இதெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நேராக வீட்டுக்கு தான் போக போகிறேன். நேராக போனால் இடிக்க தான் போகிறேன். ஐ மீன் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கலான் இருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கு மனசும் இல்லை. மேபி தூக்கம் வரலன்னா சார்ஜ் போட்டு காலையில் எழுந்திரிச்சு ரேப்பிடோ ஓட்டலாம். நானும் ஒவ்வொரு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரேப்பிடோ ஓட்டலாம். ஆனால் ஒரு நாளும் ஓட்டுற மாதிரி தெரியல. தூங்கிடுவேன், மேக்ஸிமம் தூங்கிடுவேன். இடையில எழுந்திரிப்பேன், தூங்குவேன். அது வந்து டிஃபால்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, அங்கே வந்து சரக்கு பிளாக்கில் சரக்கு வைப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து பிளாக்கில் சரக்கு வைப்பாங்க. எனக்கு எப்படா அது கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ரேப்பிடோ நைட்டு ஓட்டிக்கும்போது ஒரு கஸ்டமர் ஏறி வந்து இங்கே சரக்கு வாங்கிட்டு திரும்பி அவங்க போய் இறக்கி சொன்னார். அதனால தான் தெரியும், இல்லைன்னா எனக்குலாம் தெரியாதுங்க. அது அவ்வளோதான். ஏன் மனசு இல்லைன்னா, அவரை பார்த்து அந்த இறந்து போயிருந்தல, அவரை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது. லைஃப் அவ்வளோதாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பார்த்துங்க. என்ஜாய் பண்ண முடியலைன்னா கூட சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். லவ் யூ. டேக் கேர். எல்லோரும் உடம்பு பார்த்துங்க, பத்திரமா சேஃபாக இருங்க. அவ்வளோதான். சென்னையிலலாம் புயல் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியும் இருங்க. தமிழ்நாடு அபாய கண்டிஷனில் தான் இருக்குது போல். நல்ல வேலை நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். அங்கே இருந்தாலும் நம்மளாம் புயல் ஒன்றும் பண்ணாது. நம்மளாம் புயல்லே பொறி சாப்பிட்றவங்க. பாய் பாய்.